மீன் வருகிற அந்த வாசனையே நான் கமகமன்னு கூப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த கறி குழம்பு, எறா தொக்கு, பெப்பர் சிக்கன்லாம் இருக்கான். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் நம்மளும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாம், ஈசிஎஸ்சியில் பைக்கில் போகும்போது ஒரு சூப்பரான நான்வெஜ் ஸ்பாட்டை பார்த்தேன். ஸோ மீல்ஸ் தர இடமே ஜேன்னு இருந்துச்சு. அப்படியே அவங்க மீன் வருகிற அந்த வாசனையே நான் கமகமன்னு கூப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க மீன் குழம்பு, அந்த கறி குழம்பு, எறா தொக்கு, பெப்பர் சிக்கன்லாம் இருக்கான். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நம்ம கடை பேர் என்ன? நம்ம கடை எங்கண்ணா இருக்கு? டிஎஸ் மகதி அன்சாரி கடை பேர். பூமி பில்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மாயாஜாலேருந்து 100 மீட்டர். ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸு, மிச்சம் இது சைடிஷ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மீன், எறா தொக்கு, சிக்கன், பெப்பர் சிக்கனு, 65, ஆம்லேட்டு, முட்டை தொக்கு, கிரேவி, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. குழம்புல என்னன்னா? குழம்பு வந்து சிக்கன் குழம்பு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, சாம்பார், ரசம், மோர் இருக்குது. என்ன ரேட்டில் ஆரம்பிக்குது ரைஸ்? சாப்பாடு பார்த்தீங்கன்னா 70 ரூபா சாப்பாடு. லெமன் சாதம், தக்காளி சாதம் சாப்பிட்டாலும் 40, பார்சல்னால 40. இப்போ இங்கே சாப்பிட்டு போகிற கஸ்டமருக்கு 70 ரூபா, பார்சல்னாக்கா 80 ரூபா சாப்பாடு. பார்த்த மெயினான ரீசன் வரும்போது க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு வச்சிருக்கீங்களா? என்ன ரீசன்? என்ன ரீசன்? வீட்டு சாப்பாடு தான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் சாப்பிட்ட திருப்தி இருக்கணும். அதனால நம்ம கடன் கிடையாது, வீட்டில் சாப்பிட்ட திருப்தி எப்பவுமே இருக்கும் இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு. இந்த மீன் வறுவலாக இருக்கட்டும் சரி, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பண்ணுறீங்களே, போட்டு கூட வைக்கிறது இல்லை. என்ன ஃப்ரெஷ்ஷானாக்கா வர கஸ்டமர் எப்பவுமே நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டாங்க சூடாக சாப்பிட்ணுன்னுவாங்க. அதே மாதிரி தான் வர கஸ்டமரும் சரி வந்தாங்கன்னா திருப்தியாக அவங்க சாப்பிட்ணும், அதே மாதிரி சூடாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாமே. அப்போ காலியாக வடிச்சுப்பீங்க? அதாவது நம்ம கஸ்டமர் கொஞ்சம் டிலே ஆகிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணாங்கன்னா நம்ம வடித்து சாப்பாடு கொடுக்கலாம், சூடாகவே அப்படி கூட அப்படிலாம் கொடுக்கலாம். சூப்பர் விஷயம். பிரியாணிலாம் நிறைய பேர் போடுறாங்களாண்ணா. இப்போ முஸ்லீம்ஸ்னு போகும்போது பசங்களாக கேட்குறேன், ஏன் இந்த பிரியாணிக்குள்ளே போகாமல் இந்த சாப்பாடுக்குள்ளே வந்தீங்க? ஏன்னா அன்னம்ன்றது வந்து அது வந்து எப்படி திருப்தியானது, புரியுதுங்களா? அது பிரியாணி வந்து அந்த தேவைக்கானது தான் சாப்பிடுவாங்க. அன்னம்ன்றது அது எப்போ வேணாலும் சாப்பிடலாம். சாப்பாடுனாலே அது ஒரு மன திருப்தி தான். வீட்டாளங்களா அது செய்கிறதுனால அது வீட்டு சாப்பாடு. அது நம்ம கொஞ்சம் ஆளை வச்சு செஞ்சால் அது நல்லா இருக்காது, அதோட டேஸ்ட்டும் மாறிடும். நம்ம வீட்டு சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்றோம். எல்லாம் வர கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கு, மன திருப்தியோட சாப்பிட்றேன். ரெகுலர் கஸ்டமர் வராங்க எல்லாமே. அதுதான் அவங்களுக்கோசரம் தான், ரெகுலர் கஸ்டமருக்கோசரம் தான் வந்து அந்த 40 ருபீஸ் தக்காளி சாதம், லெமன் சாதம் வந்து அவங்களுக்கோசரம் தான். ஏன்னா சில பேர் வராங்க, நமக்கு கேஷ் இருக்குது இல்லை அந்த ஒரு மாதிரி, ஏன்னா வேலை செய்கிறவங்கலாம் அவங்களுக்குலாம் மந்த்லி தான் சம்பளம் வரும், இல்லை வாரம் ஆனால் சம்பளம் வரும். அவங்களுக்குலாம்னாக்கா இது கொடுக்குறதுனால அவங்களுக்கு நல்லா இதுவாக இருக்குது. ஆனால் என்ன நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, திருப்தியாகவும் இருக்குன்னு அப்படின்னு. அதனால் பார்சலும் வந்து அதுதான் 40 தான் கொடுக்குறேன், சாப்பிட்டாலும் 40 தான் கொடுக்குறேன். 15லேருந்து 50 ரூபா வரைக்கும் தான் சைடிஷு. ஆமாம், அதுக்குள்ளேயே முடிச்சுக்கிறேன். டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 11:30லேருந்து நான் 4 மணி வரைக்கும் நம்பி வரலாம். எனக்கு அந்த சைடிஷ் எல்லாமே ஒன்று பிளேட்டில் வச்சு எடுத்துடுவாங்க. நானும் போய் சாப்பிட்டு பார்க்குறேன். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்க மேக் பண்ணுறதும் சரி. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக அவங்ககிட்ட ரைஸ் வாங்கியாச்சு. ஸோ ரைஸோடு சேர்த்து மீன் குழம்பு, கறி குழம்பு, ரசம், மோர், சாம்பார்னு எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. இவங்க லைவாக மேக் பண்ணி தர அந்த சிக்கன் 65 இருக்கட்டும் சரி, ஃபிஷ் ஃப்ரையாக இருக்கட்டும் சரி, எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கீரை பொரியல் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அப்பளம், சிக்கன் 65 வாங்கியிருக்கேன். அப்புறமேட்டு எறா தொக்கு, அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு சைஸ் மீன், ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மீன் ஒரு சைஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ப்ரைஸ்லையும் வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு ஸ்பெஷலாக இவங்க வந்து பெப்பர் சிக்கன்ற அந்த ஒரு மேட்ரு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை கலர் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இந்த பிளேட்டே வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நான்வெஜ் தாலியில் சும்மா பக்காவாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க மீன் குழம்பு வாங்கியிருக்கேன் ஊற்றி. கறி குழம்பு இருக்குது, சாம்பார் இருக்குது, அடுத்தது போகலாம். மீன் குழம்பு பார்த்தோன்னுமே செம்மையாக இருந்தான். ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகுதுங்க. சூப்பர். வெரைட்டி பண்ணலாம். மீன் குழம்பு அதை போட்டிருக்க மசாலா ஹோம்மேடு மசாலா ஃபீல் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த தேங்காய் அரைச்சி போட்டிருக்காங்க, அந்த புளிப்பு எல்லாமே அருமையாக இருக்குங்க. அந்த மீனோட ஃப்ளேவர் நல்லா குழம்புல இறங்கியிருக்கு, சூப்பராக தெரியுது. செம. அப்பளம் பாசிங் போகும்போது பார்த்தேன் நிறைய க்ரௌடடாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ க்ரௌடுன்னு இப்போ தான் தெரியுது. டேஸ்ட்டு சும்மா அந்தர் பண்ணிட்டான். மீன் குழம்பு செமங்க, நல்லாயிருக்கு. ஸோ மீன் குழம்பு சாப்பிட சும்மா அருமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க கறி குழம்பு இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இவங்க எல்லாமே வந்து மேக் பண்ணுறது அப்படியே ஹோம்மேடாக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீட்டு சமையல் மாதிரி மேக் பண்ணுறாங்க. அதை பார்க்க குழம்புலாம் பார்க்க அப்படி இருக்கான். கறி குழம்பு நல்லா ரைஸோட blend பண்ணி ஒரு ரைஸ் சாப்பிட்லாம். இதுலேயும் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கனால நம்ம ஒரு குருமா ஃப்ளேவர் கிடைக்குது. நம்ம பொரோட்டாக்கெல்லாம் இந்த குழம்பு சும்மா வேறு மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. ஸோ கீரை வச்சுருக்காங்க, நல்ல விஷயங்க. இந்த மாதிரி கீரைலாம் நிறைய இடத்துல போடுவான்னு தெரில, ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கீரை கொடுக்குறாங்க, சூப்பரான விஷயம். அரைக்கீரை நல்லா பண்ணியிருக்காங்க. கீரை கூட்டு வைப்பாங்கள்ல, ஸோ கீரை கூட்டு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு அம்மையாக இருக்குது. எறா போயிடலாம். எறாவை நல்லா சின்ன சின்னதாக சூப்பராக க்ளீன் பண்ணி பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நிறைய போடாமல் இந்த எறாவோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக தனியாக தெரியுது. அது இல்லாமல் அந்த எறா பண்ணியிருக்க மசாலா கம்மியாக இருக்குது. இந்த எறா தொக்கு போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். எறா தொக்கு போட்டு பெரட்டி சாப்பிட எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எறா பெரட்டல் சோறு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பயங்கரம் இல்லை, பயங்கரம். எறாவை அந்த ரைஸோடு blend பண்ணி சாப்பிட வர்ற மாதிரி இருக்குது, செம. பெப்பர் சிக்கன் கூட இவங்க தராங்க. இந்த பெப்பர் சிக்கனோட மசாலா வர்ற மாதிரி இருக்கான். நல்லா சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது அது போட்டிருக்க மேலே மசாலாவும் ரொம்ப காரமாக எல்லாம் இல்லை. இந்த பெப்பரோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அதே மாதிரி சிக்கனு நல்லா சாஃப்டாக பாருங்க வெந்திருக்கு, சாப்பிட நல்லா இருக்கு. சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியுது. கறி வந்து ரொம்ப ஹார்டாகவே இல்லைங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நேரம் அந்த மசாலா போட்டு ஊற வச்சுருக்கனால பீஸ் எடுக்கிறேன். இதை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் உள்ளே, சாப்பிட நல்லா இருக்குது. மசாலாவே இல்லை, மசாலா கூட்டிங்கே இல்லை. இந்த கறி தேதோ அப்படியே காரம் சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குதுங்க. கிட்ட என்ன மீன் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மீன் போடுவாங்க. அந்தந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி விலைக்கு ஏற்ற மாதிரி மீனுங்க இருக்கும். ஸோ வவ்வால் மீன் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஆஹா, இவனை எடுக்க அழகாக இருக்கான். பாருங்க இந்த மீனோட மீன் நல்லா வெந்திருக்கு. பொரிச்சு எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதை பொரிச்சு எடுத்தா கூட ஓவர் ஃப்ரைலாம் ஆகலை, நல்லா சூப்பராக வெந்து கரெக்டான பக்குவத்தை எடுத்துருக்காங்க. அது போட்டிருக்க மேலே மசாலாவும் நம்ம சாப்பிடும்போது தெரியுது. சில தான் மசாலா தெரியாதுன்னுவாங்க, மசாலா தெரியுது. வெந்து இருக்குது நல்லா, உள்ளே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வெளியே நல்லா முறுமுறுனும். மீன் சாப்பிட சும்மா அட்டகாசமாக இருக்கானுங்க. ஸோ இவங்ககிட்ட ரசம் இருக்குது, ரசம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தலாம். இந்த சைடிஷ்லாம் இல்லாமல் இவங்க அப்பளம் ஊறுகாய் கூட வைக்கிறாங்க. ரசத்துக்கு ஊறுகாய் சூப்பராக இருக்கும். செம்ம. என்னன்னா நான் கொஞ்சம் லேட்டாக வந்தனால முட்டை தொக்கை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சீக்கிரமாக வந்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ரசத்துக்கு எறா தொக்கை வச்சு சாப்பிட்றேன், பயங்கரமாக இருக்கான், நல்லா இருக்குது. சாப்பிடும்போது பசிக்கு சாப்பிட்றதோட ருசிக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற கடைங்க இருக்கணும். அந்த மாதிரி கடையில் இந்த கடை நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கறி சால்னாவும் சரி, உங்களுக்கு நார்மல் யூஸ்வலாக எல்லாத்தையும் சாப்பிடாம இருக்காது. இது பொரோட்டா சால்னா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவரில் எடுத்து கொடுக்குது. மீன் குழம்பு ஒரு ஹோம்மேடு மீன் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் கொடுக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு மதியான டைமில் சாப்பிட்டதுக்கு. இந்த கடையில் வந்தீங்கன்னா வெஜ்ஜும் சரி நான்வெஜ் சரி ரெண்டுமே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா 70 ரூபா அந்த ரேட்டில் கொடுக்குறாங்க. இதில் இருக்க சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு, ஆம்லேட்டு, பெப்பர் சிக்கனு, ஃபிஷ் ஃப்ரை, எறா தொக்கு, இதெல்லாமே வச்சு ஒரு ஃபுல் பேட்சாக வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க. ஸோ 30 ரூபாலேருந்து ஒரு 50 ரூபாக்குள்ளே நீங்கள் சைடிஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். ஈஸியாரில் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமாக இடம் பார்க்குறீங்கன்னா இந்த கடை ஒரு பெஸ்ட்டுன்னே சொல்லாங்க. கடையோட லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே மேப் பண்ணிடுறேன். எக்ஸாக்டாக சொல்ல போனால் நம்ம மாயாஜால் டுவர்ட்ஸ் கோவளம் போகிற ரோட்டில் மாயாஜால் அடுத்தது பார்த்தாலே இந்த கடை தான் இருக்கும். பூமி பில்டர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் கடை இருக்கும். லொக்கேஷன் எல்லாமே நான் மேப் பண்ணி விட்றேன். ஒரு லைக் ஷேர் கமெண்ட்லாம் போட்டு விட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்களுடைய டாடா பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு நம்பிக்கை தரும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்களை ஐடியா பண்ணி டாடா பாய் பாய்.